இந்த சம் பாருங்க, இது வந்து ஏரியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் நீளமும் 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு அறையின் தளத்தை அமைக்க தேவையான சதுர ஓடுகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து இதோட அளவு வந்து எப்படி இருக்குன்னா, செவ்வக நீளமின்டகலம் செவ்வக இதில் இருக்குது. அதோட நம்ம அந்த அறையோட தளத்தை அமைக்கணும், கீழே இருக்கிற சதுர ஓடுகள் ஓட்டுறோம். அது குறைந்தபட்ச எண்ணிக்கை எவ்வளோ சதுர ஓடுகள் பிடிக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு சப்போஸ் அந்த சதுரத்தோட பக்கம் கொடுத்துருந்தா கூட நம்ம அதை வச்சு போட்டுக்கலாம். ஆனால் இது மாதிரி சமயம் எப்படி பார்க்கலாம், இப்போ மீட்டரும் சென்டிமீட்டருங்குது, நம்ம வந்து மீட்டரை மாற்றிக்கலாம். அப்போ 15 மீட்டர் ஒரு மீட்டர் என்பது 100 சென்டிமீட்டர். அப்போ 15 மீட்டர்னா 1500 மீட்டர், 1500 சென்டிமீட்டர் ப்ளஸ் 17 சென்டிமீட்டர், ரெண்டுத்தையும் கூட்டினா 1517 சென்டிமீட்டர். அடுத்தது இது 900, 9 மீட்டர் வந்து மாத்திரம் 902 சென்டிமீட்டர். அப்போது இந்த 1517 902 இது ரெண்டுத்துக்கும் நம்ம HCF கண்டுபிடிக்கணும். காமனாக HCF கண்டுபிடிச்சோம்னா அதை வச்சு அதோட பக்கம் கண்டுபிடிச்சிடலாம், அந்த சதுரத்தோட பக்கம். இப்போ இது HCFனா இது என்ன ப்ரைம் நம்பராக தான் இருக்கும். அப்போ 41 டிவைட் ஆகும். 41 எத்தனை முறை போகும், 37 முறை போகும். 1517 902 22 இது அடிக்க முடியுமா, அடிக்க முடியாது. அப்போ HCF வந்து 41. அது பக்கம் வந்து இந்த சதுரத்தோட பக்கம் வந்து 41. இப்போ நம்ம செவ்வகத்தோட நீளம் என்ட்டாகலன்னா 1517 × 902, சதுரத்தோட பக்கம் 41 × 41, அதான் சதுர A ஸ்கொயர். 41 × 41 பிரித்து எழுதிக்கலாம். இது அடித்தா எத்தனை முறை போகும், 37 முறை போகும். இது அடித்தா 22. அப்போ 37 × 22 மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 814. ஆப்ஷன் பி தான் சரி. இந்த சம் இது மாதிரி போடலாம். அடுத்த சம் பாருங்கள்.